மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டெக்ஸில் ஃபெயில் ஆகிற ஒரே ரீசன் என்னென்னா நீங்கள் ஸ்பாட்டில் தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் ஸ்டார்ட்டை இக்னோர் பண்ணிடுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு நான் சப்ளை ஜோன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா இது எனக்கு ஒரு சப்ளை ஜோன், ஓகேங்களா, ஸ்பாட்டில். இதே மாதிரி இது எனக்கு ஒரு சப்ளை ஜோன் ஸ்பாட்டில், கரெக்டாக. இப்போது ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் எனக்கு டச் கொடுத்துருக்கு, எனக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. இதே ரீஜன் எனக்கு நான் ஃப்யூச்சர் ஸ்டார்ட்லேயும் எனக்கு வந்திருக்கணும், ஓகேங்களா. இப்போது திருப்பி அதே போகிறேன், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ஓகேவா. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன் எனக்கு இங்கே டச் கொடுத்துருக்கா, டைம் கூட பார்த்துக்கோங்க, 14:55 11th Feb. அதே மாதிரி இந்த ரீஜனும் எனக்கு அதே டைமில் டச் கொடுத்துருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா டிஃப்ரென்ஸு? இந்த மாதிரி ரெண்டுமே எனக்கு அலைன் ஆச்சுன்னா எனக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்பாட்டில். இந்த ஜோன் என்ன இருக்குது பாருங்கள், எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 19th Feb. இதே ஜோனை நான் ஃப்யூச்சர் ஸ்டார்ட்டில் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் ஸ்டார்ட்டில் இதோ இருக்குது ஜோனு, இங்கே பாருங்கள் டச்சு தெரியுது அவங்களுக்கு, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுமே ஒரே டைமில் அலைன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது, அது கொஞ்சம் ரேர், ஓகேங்களா. பட் அலைன் ஆச்சுன்னா அதுதான் உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஏன்னா அந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் போங்க, 30 மினிட்ஸ் போய் நீங்கள் சப்ளை ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா இது ஒரு சப்ளை ஜோன், ஓகேங்களா. எனக்கு இது டச் கொடுத்துருக்கு 13th Feb 11:45. அதே மாதிரி நீங்கள் நிஃப்டி இது வந்து ஃப்யூச்சர் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் போய்ட்டு அதே ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே இருக்க பாருங்கள், சரி டைம் பாருங்கள், டைம் கரெக்டாக இருக்கா, அதே 11:45, இங்கேயும் அதே 11:45. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு ஜோன்ஸ் வந்து அட் அ டைமில் உங்களுக்கு கேண்டில் வந்து டச் ஆச்சுன்னா உங்கள் ஜோன்ஸில், அதுதான் உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஃப்யூச்சர்ஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸை வந்து டினோட் பண்ணும், அதே மாதிரி வைஸ் வர்ஸா ஸ்பாட் வந்து ஃப்யூச்சர்ஸ் ப்ரைஸை டினோட் பண்ண போகுது. ஸோ எனக்கு ரெண்டு இடத்துலையுமே ஜோன்ஸ் ஐடென்டிஃபை ஆகி ரெண்டுமே கிட்ட வர மாதிரி இருந்துச்சுன்னா தட்ஸ் யுவர் ஜோன், ஓகேங்களா. இதுலேயே எனக்கு வந்து சில டைம் வந்து ஜோன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து சிங்க் ஆகாமல் இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன் இருக்குது பாருங்கள், ட்ராப் ஆர்டர் இருக்கா, எனக்கு இது ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து டச் கொடுக்காமல் போயிடுச்சு, ஓகேங்களா. இதே இது ஃப்யூச்சர்ஸில் வரையணும் பாருங்கள், இது பாருங்கள், இதுவும் எனக்கு ஆல்மோஸ்ட் டச் கொடுக்காமல் போயிடுச்சா. இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுவும் எனக்கு ஒரு சப்ளை ஜோன், ஓகேவா. இங்கே பாருங்கள், சப்ளை ஜோனை நான் வரைகிறேன், நான் கேண்டில் டச் கொடுத்துருக்கு தெரியுதா. இதே எனக்கு ஃப்யூச்சர்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபியூச்சர்ஸ்லேயும் அதே ஜோன் அதே மாதிரி டச் கொடுத்துருக்கு. டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே சேம் ஜோன்ஸ் வந்து ரெண்டுமே அட் அ டைமில் டச் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜோன்ஸுக்கு தான் நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போது சில ஜோன்ஸ் வந்து எனக்கு ஃப்யூச்சர்ஸில் டச் கொடுக்கும், ஆனால் ஸ்பாட்டில் டச் கொடுக்காது. அதே மாதிரி ஸ்பாட்டில் டச் கொடுக்கும், ஃப்யூச்சர்ஸில் டச் கொடுக்காது. ஸோ அந்த ஜோன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெயின்லி டிபெண்ட் அப்பான் ஃப்யூச்சர் ஸ்டார்ட். நீங்கள் ஃப்யூச்சர் ஸ்டார்ட்டை மோஸ்ட்டாக டிபெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜோன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஜோன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இது வந்து எனக்கு ஒரு டிமாண்ட் ஜோன், ஓகேங்களா. ரேலி வார் ரேலி வந்திருக்கு, ஸோ இது ஒரு டிமாண்ட் ஜோன். இது வந்து ஃப்யூச்சர் ஸ்டார்ட், ஓகேங்களா. எனக்கு கேண்டில் டச் கொடுத்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, இந்த டிமாண்ட் ஒன்று டச் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கா. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், ஸ்பாட்டில் எனக்கு ஒன்றும் டச் கொடுக்கல. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஃப்யூச்சர்ஸில் டச் கொடுத்துருச்சு,
பட் ஸ்பாட்டில் எனக்கு டச் கொடுக்கல. ஃபியூச்சர்ஸில் டச் கொடுத்த உடனே டிமாண்ட் ஜோனில் இருக்க எல்லா ஆர்டர்ஸும் டேப் பண்ணி மேலே போயிடுச்சு. கரெக்டாக? பட் ஆனால் ஸ்பாட்டில் டச் கொடுக்கல. இதுதான் சொன்னேன். ரெண்டுமே எனக்கு சிங்க் ஆகலைன்னா நீங்கள் மோஸ்ட்டாக எது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டச் கொடுக்குதோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபியூச்சர்ஸில் எனக்கு டச் கொடுக்கல, ஸ்பாட்டில் டச் கொடுத்ததுன்னா நீங்கள் வெல் அண்ட் குட் ஸ்பாட்டில் ட்ரை பண்ணலாம். பட் வந்து நீங்கள் எந்த ஜோன்ஸு லெவல்ஸு அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஸ்டார்ட்டில் போய்ட்டு லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது இதுன்னு நீங்கள் எது மார்க் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஸ்டார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பாட்டில் வந்து கண்டுபிடிங்க அதே மாதிரி ஜோன்ஸ் எனக்கு வந்து ரிசம்பிள் ஆகுதான்னு. ரெண்டுத்துலையுமே எனக்கு அதே ஜோன்ஸ் ரிசம்பிள் ஆச்சுன்னா நீங்கள் வெல் அண்ட் குட் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம், அதாவது அந்த என்ட்ரிக்கு போகலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ரெண்டுத்துலையுமே டச் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஜோனை ஒமிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப க்ளோஸாக வந்து எனக்கு வந்து டச் பண்ணாமல் கீழே போயிடுச்சு அந்த மாதிரி கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டோட்டலாக ஒமிட் பண்ணிவிடுங்க அந்த ஜோனை. திருப்பி அந்த டச்செலாம் வராது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே ஒரு ஜோன் இருக்குது பாருங்கள், ட்ராப் வார் ட்ராப். இதே தான் நீங்கள் நிஃப்டிலையும் பார்த்தீங்க. ஓகேவா? நிஃப்டிலையும் இதே ஜோன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபியூச்சர்ஸில் ஸ்பாட்டில் வரைஞ்சிருக்கேன். இப்போ திருப்பி ஃபியூச்சர்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதே ஜோன் இருக்குது, தெரியுதா? பட் ஆனால் எனக்கு இதுவும் டச் கொடுக்கல, இதுவும் டச் கொடுக்கல. பார்த்தீங்களா எவ்வளோ ஜஸ்ட்டில் போயிடுச்சுன்னு? இந்த மாதிரி டச்செலாம் கொடுக்கலன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு டச் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. இந்த ஜோன் அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டுமே அலைன் ஆச்சுன்னா நீங்கள் அந்த ஜோனுக்கு போகலாம், இல்லைன்னா போகாதீங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் சப்ளை டிமாண்ட் ஸ்பாட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஸ்டார்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வந்து வரைஞ்சிட்டு என்ட்ரி எடுக்கும்போது ரெண்டுமே சிங்கில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வருது நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சால்வ் பண்ணுறேன்.